மிகப்பெரிய அளவான சிக்கலில் இப்போ வை கோபால்சாமி அவர்கள் சிக்கி தவிக்கிறார். எதனால் இந்த சிக்கல், இனி என்ன நடக்க போகுது, அவருடைய கட்சி நிலைப்பாடு என்ன ஆக போகுது அப்படின்றத பற்றி தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்துன்னு சொல்ல முடியாது, ஒரு வாட்டி இடையில அப்படியே அதே கட்சியை ரொம்ப மோசமாக கழுவி ஊற்றிட்டு வெளியில் போன வைகோ மறுபடியும் நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணியில் வந்தார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வரைக்கும், இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டணியில் தொடர்ந்த வைகோ தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்ச உடனே என்ன நினச்சாரோ தெரியல, மனிதர் பிசிகா கம்யூனிஸ்ட்டு முஸ்லீம் லீக்கோடு நானும் வெளியில் போகிறேன்னு வெளியில் வர்றாரு. வந்துட்டார், அறிவிச்சிட்டாரு, சொல்லிட்டாரு. திமுகவோட இருந்த கூட்டணி இதிலிருந்து நாங்கள் வெளியேறோன்னு வந்துட்டார். அப்படியே போய் தாவேகா தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வந்து சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு வந்து அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தைரியமாக பதவி விலக சொல்லுங்கள், பதவி விலகிட்டு மறுபடியும் அதே தொகுதிகளில் நிற்க சொல்லுங்கள், நானே வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்கள வெற்றி பெற செய்ய வைக்கிறது என்னோடய பொறுப்புன்னு தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததாக வை கோபால்சாமி அவர்கள் பத்திரிகையாளர் மத்தியிலையும் சரி பொது வழியிலையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். இந்த நிலைப்பாட்டில் இப்போ அந்த 2 எம்எல்ஏ வந்து நாங்கள் பதவி விலக மாட்டோம், நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில்னு தான் வெற்றி பெற்றோம், முதல்ல உங்கள் மகனை, அதாவது துறை வைக்கக்கூடிய பதவியை, அவரை பதவி விலக சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் பதவி விலக பற்றி யோசிக்கிறோம், இல்லை நாங்களே பதவி விலகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க 2 பேருமே வைகோட்டிருந்து ஜகா வாங்கிட்டாங்க. ஜகா வாங்கி அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இன்னொருத்தரும் இன்றைக்கி நாளைக்குள்ளே திமுகவில் இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த நிலைப்பாட்டில் இப்போ இன்றைக்கி நிலைப்பாட்டில் வைகோட இருந்த முக்கியமான ஒரு 200-300 பேர் வந்து அறிவாலயத்துக்கு போய் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவிலே அணைச்சிட்டாங்க. இப்போ வைகோட்டை இருக்கக்கூடியது வைகோவும் அவருடைய மகன் துரை வைகோவும் ஒரு சிலர் தான் இருக்காங்க. இப்போ இந்த ஒரு சிலரை வச்சுக்கிட்டு, தன்னோட மகனை வச்சுக்கிட்டு போய் தாவேகாவில் போய் எந்த விதத்தில் நம்ம வந்து ஒரு ஆதரவை கேட்க முடியும், அவங்க எப்படி எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, இப்போ நம்ம கட்சி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற சிக்கலில் இப்போ வைகோ இருக்கிறார். இப்போ 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க பதவியை ரிசைன் பண்ணியிருந்தால் மறுபடியும் பை எலெக்ஷனில் ஜெயித்த பிறகு இவங்களுக்கு நேரடி ஆதரவு கிடைக்கும்னு தாவேகா நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த நிலைப்பாட்டில் வை கோபால்சாமி அவர்கள் இப்போ இடியாப்ப சிக்கலில் சிக்கி தவிச்சிட்ருக்கார். இப்போ திமுக விட்டு வெளியில் வந்தாச்சு, தாவேகாக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு சரியான கட்சி நிலைப்பாடு சரியாக இல்லை, கட்சியில் ஆளுங்களும் இல்லை, கூட இருந்த 2 எம்எல்ஏ அவர் கண்ட்ரோலில் இல்லை. அப்படி இருக்கும்போது வை கோபால்சாமிக்கு தமிழக முதல்வர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆதரவு கொடுக்குறதில்ல, அவர் கட்சிக்கு என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வி பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கு. அப்படி என்ன பயனை அவர் அடைஞ்சிடுவார்? இப்போ அதிமுகவிலிருந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள்லாம் போய் கட்சியில் சேர்ந்தாங்க. ஓகே, அவங்க ஒரு ஆண்ட கட்சி, அதிகப்படியான தொண்டர்களை கொண்ட கட்சி, அவங்க அங்கேருந்து போனாங்க. இங்கேருந்து இப்போ மதிமுகவிலேருந்து இருந்தவங்களும் மொத்தமாக அங்கே போயிட்டாங்க. இப்போ மதிமுகவில் வை கோபால்சாமி அவருடைய சன்னு ஒரு சிலர் தான் இருக்காங்க. இவங்களை வந்து தாவேகா உள்ளே எடுத்து கூட்டணி சேர்த்து இதனால் தாவேகா என்ன பயனை அடைய போகுது, எந்த நிலைப்பாட்டில் என்ன கெப்பாசிட்டியை கொண்டு வை கோபால்சாமி தாவேகா கிட்ட கூட்டணிக்கு போவார் அப்படின்ற ஒரு சிக்கலில் சிக்கி தவிச்சிட்ருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனாலும் ஒருபோதும் தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார், தன்னை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட 4-5 தொண்டர்களுடைய தன்னுடைய மகனுடைய இன்று வரைக்கும் காத்துட்ருக்கார் வை கோபால்சாமி அவர்கள். வை கோபால்சாமியோடைய இந்த திடீர் நடவடிக்கைன்றது எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அவர் திடீர்னு ஒரு முடிவு எடுப்பார், அவர் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுதுன்னு கூட யோசிக்க மாட்டார், அவர் இஷ்டத்துக்கு மைண்டில் பட்டதை பண்ணிட்டு போயிட்டு இருக்கார். இப்போ அவர் எடுத்த முடிவு, இந்த கட்சி காணாமல் போய் கட்சியில் இருந்தவங்களை வெளியேறி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அடையாளத்தை, ஒரு அங்கீகாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைன்றது பாவம் அவருக்கு தெரியலைன்றது தான் வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது.